டெல்டா மாவட்டத்தினை பாலைவனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் டெல்டா மாவட்டத்தினை பாலைவனமாக்கும் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. ஒரு சாதாரண மக்களுக்கே தெரியுது, இது எடுத்தா மீத்தேன் எரிகாற்றை எடுத்தா தண்ணீரை உறிஞ்சி கீழே ஊற்றி எடுத்தா அந்த காற்றை எடுக்க முடியும். தண்ணீர் எடுத்து ஊற்றினா நான் ஏற்கனவே ஆற்றுல தண்ணி இல்லை, அப்புறம் இருக்கிற நிலத்தடி நீரையும் உறிஞ்சி எடுத்துட்டா ஆழ்குழாய் கிணறுலையாவது வேளாண்மை செய்கிற அந்த வாய்ப்பும் போயிடுது, குடிநீரும் போயிடுது. அப்போ எல்லா தண்ணியும் இறச்சி ஊற்றிட்டா அப்புறம் என்ன நீர்வளம் இருக்கும்? கடல் நீர்மட்டத்திற்கு குழாயை போடுவது கடல் நீர் உள்ளே வந்துடும். அப்போ அந்த தண்ணீரை உறிஞ்சி மறுபடி வெளியில் ஊற்றும் போது நிலம் முழுக்க உப்பளமாக பூத்து போகும். அப்போ அந்த கீழே காற்றை எடுக்க 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 நில அடுக்குகளில் மண் சரிவு ஏற்படும். அப்போ பூமியும் புதைக்குள்ளே புதையும் போது இத்தனை மக்களும் பூமிக்குள்ளே புதைஞ்சு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்துக்குள்ளே சிக்கி சாக வேண்டிய நிலைமை வரும்.